அன்புக்குரியவர்களே, ஒரு 4 நாளைக்கு முன்ன நண்பர் ஒருவரினுடைய அழைப்பின் பேரில் ஒரு 1 டே ஒர்க் ஷாப் போய் அட்டன் பண்ணேங்க. அதில் எஜுகேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து என்ஜினியரிங் கோர்சஸில் ப்ராஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் எது அதை பற்றியும், என்ஜினியரிங் கல்வி எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் பேரண்ட்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கின்ற ஒர்க் ஷாப். அந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிட்டு வரும்போது என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி, இந்த ஒர்க் ஷாப் எத்தனை பேருக்கு பலன் கொடுக்கும்? ஏன்னா கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்கவும் தனியார் கல்லூரிகளில் ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டுமே ஃபுல்லாகிடுச்சு. சிஎஸ்சி, ஏஐடிஎஸ் இந்த மாதிரி ப்ரீமியம் கோர்சஸுக்கு 10லேருந்து 15 லட்சம் ரூபா கொடுத்து சீட்டை லாக் பண்ணி வச்சு ரெடியாக இருக்காங்க பிள்ளைங்க. பைய தூக்கிக்கிட்டு ஃப்ரெஷர்ஸ் டே வச்சு உள்ளே நுழையிறதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா தரமுள்ள இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் சீட்டு ஃபுல்லாகிடுச்சுங்க. இப்போது இந்த தனியார் கல்லூரிகள் அப்படின்னு வரும்போது ஏன் பெற்றோருக்கு இந்த மோகம்? இந்த தனியார் கல்லூரிகளில் நான் பணிபுரிஞ்ச அனுபவத்தை உங்ககிட்ட சொல்கிறேன், அதை நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. இப்போ தனியார் கல்லூரிகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கல்லூரியினுடைய ஃபவுண்டரே தான் சேர்மனாக இருப்பார். அந்த சேர்மன் அவருக்கு யார் தோதாக இருப்பாங்களோ, எதிர்த்து பேசாமல் இருப்பாங்களோ அவங்கள பிரின்ஸ்பலாக போட்டுக்குவாருங்க. அந்த பிரின்ஸ்பலுக்கு பெருங்காய டப்பா பவர் கூட கிடையாதுங்க. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த சேர்மன் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சால் போதுங்க. அந்த சேர்மன் தெளிவாகவே சொல்லுவார் பிரின்ஸ்பலுக்கு நேராக, நீங்கள் ஒன்றும் புதுசாக செய்ய வேணாங்க, நாங்கள் வந்து காலேஜ் ரொம்ப வருஷமாக நடத்துகிறோம், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை செய்யுங்க, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அந்த இடத்துல கையெழுத்து போடுங்க. இதுதான் பிரின்ஸ்பலினுடைய ரோல். அதே பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் இருக்கவங்களே, அவர் மனைவி, அவர் பிள்ளைங்க, அவருடைய மருமகள், தூரத்து சொந்தம் மாமா, மச்சான், இவங்க எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பவரில் இருப்பாங்க. டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் நில்லுங்க, அந்த இடத்துல கதர் வேட்டி கதர் சட்டை போட்டுக்கிட்டு ஒரு 70 வயசு தாத்தா அனுப்பார். யாருன்னு பார்த்தா அவர் சேர்மனுக்கு மச்சானாக இருப்பாருங்க. அவர் தான் டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜ். அதே மாதிரி காலேஜில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பொசிஷன் எல்லாத்துலேயும் சேர்மனுடைய பிள்ளைங்க தான் இருப்பாங்க. அவங்க வச்சாதான் சட்டம். வல்லான் வகுத்ததே சட்டம். அவங்க சொல்கிறத அந்த ஸ்டாஃபுங்க செஞ்சால் போதுங்க. ஃபேக்கல்ட்டி ஹெச்ஓடிஸ், அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு நிரந்தர பயத்திலேயே இருக்கணுங்க. அடிக்கடி ஆன்லைன் மீட்டிங் போட்டு ஒவ்வொருத்தவங்கள கூப்பிட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரிவார்ட்லாம் கிடையாதுங்க, திட்டு. இதுக்கு நடுவில் தான் அந்த ஃபேக்கல்ட்டி ஒர்க் பண்ணுங்க. முதல் 2 வருஷம் பாருங்கள், ஃபஸ்ட் இயர் வந்து எஸ்என்டேச்சுங்க, சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் முதல் வருஷ கிளாஸுங்க. அந்த முதல் வருஷ கிளாஸு அந்த பையனுக்கு சப்ஜெக்ட் புரியுதோ இல்லையோங்க, காலையில் சப்ஜெக்ட் நடத்துவாங்க, சாயங்காலம் டெஸ்ட் வச்சுருவாங்க. டெஸ்ட்டில் பாஸ் பண்ணலையா 2 நாள் கழித்து ரீடெஸ்ட் வைப்பாங்க. அந்த பையன் பாஸ் பண்ணுற வரைக்கும். பல மாணவர்களுக்கு அது என்ன கான்டெக்ட்னே தெரியாது. அவன் அரசாங்க பள்ளியிலேருந்து வந்திருப்பான், கொஞ்சம் தரம் குறைந்த மெட்ரிக் பள்ளியிலேருந்து வந்திருப்பான், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குங்க. இங்கே ஆசிரியர்கள் தரமுள்ளவங்க இருப்பாங்களா அப்படின்னு சொன்னால் அதுவும் கிடையாதுங்க. பழைய இங்கிலீஷ் பழமொழி உண்டுங்க ஒன்று, இஃப் யூ த்ரோ பீனட்ஸ் ஒன்லி monkeys will come. இது படித்தவங்களுக்கு நல்லா தெரியுங்க. இதுதான் ஆசிரியர்களுடைய தரம். 2 வருஷம் பசங்களை எப்படியாவது ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் சப்ஜெக்ட் புரியுதோ இல்லையோ அவனை மினிமம் மார்க் எடுக்க வச்சுருவாங்க. த்ரூ திஸ் இன்டென்ஸ் டெஸ்ட் ஸ்கீம். அவனுக்கு புரியுதோ இல்லையாங்க, பள்ளிக்கூடத்தில் எப்படி மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுத்தானோ அதே மாதிரி தாங்க. ப்ராக்டிக்கல் வகுப்புகளில் ரெகுலராக நடக்கும்னு சத்தியமாக நினைக்காதீங்க, நடக்காது.
பல மாணவர்கள் லேப் பக்கமே போகாமல் இருப்பான். லேபுக்கு போனாலும் அங்கே என்ன இருக்குன்னு தெரியாமலே தான் வருவான். ஆனால் ப்ராக்டிக்கலில் பாஸ் பண்ணுவான். இதெல்லாம் மந்திர மாயத்தில் நடக்கிற விஷயங்க. அடுத்தது இந்த 3வது வருஷத்துலேருந்து ஆரம்பிக்குங்க இந்த பிளேஸ்மெண்ட்டு திருவிழா. இன்டென்ஸ் ட்ரைனிங், அதுக்கு தனியாக 30,000 40,000 காசு வாங்கிட்டு கம்யூனிகேஷன் ட்ரைனிங்னுவான். எல்லாமே பையன் ஃபுல்லாக லேபே கதி, ஆன்லைன்லேயே நடக்கும் எல்லாம். வெவ்வேறு ஏஜென்சிஸ், ப்ரைவேட் ஏஜென்சிஸ் கூப்பிட்டு அவனில் காசை கொடுத்து அவனில் பசங்களை ட்ரெயின் பண்ண வச்சு மாணவன் 3 மற்றும் 4வது ஆண்டுகளில் பிளேஸ்மெண்ட்டுக்கு தயாராக இருப்பான். எந்த கம்பெனி வந்தாலும் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண அவன் ரெடியாக இருப்பாங்க. இப்படி மாணவன் பிளேஸ் ஆகிறான். ஒரு தொழில் நிறுவனத்தால், தனியார் தொழில் நிறுவனத்தால் வேலைக்கு தேர்வு செய்யப்படுகிறான். இப்படி தேர்வு செய்யப்படுபவன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவனுக்கு லாங்குவேஜ் ஃப்ளூயன்ஸும் கிடையாது, சப்ஜெக்ட் ஃப்ளூயன்ஸும் கிடையாதுங்க. ஆனால் 3 to 4 lakhs உள்ளே நுழைஞ்சிருவான் ஒரு கம்பெனியில். தாக்கு பிடிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. தரம் இருக்கணும் சார். தரமில்லாத ஒரு தொழிலாளர், தரமில்லாத ஒரு பணியாளர் என்ன செய்வான்? 6 மாதம் ஒரு ப்ராஜெக்டு நடக்கிற வரைக்கும் வச்சுருப்பாங்க. 6வது மாதம் ஒரு சின்னோண்டு கப்பு ஒன்று கொடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கொடுத்து போயிட்டு வா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிடுவான். இதுதான் இன்றைய பொறியியல் கல்லூரி பொறியியல் மாணவர்களின் நிலை. இதுவும் மாற வேண்டும். எந்த கல்வியா இருந்தாலுங்க, மாணவனுக்கு புரியாமல் பாடம் நடத்தியோ, மாணவனுக்கு தெரியாமல் அவனை வேலை வாய்ப்புகள் அளித்தோ அவனுடைய எதிர்காலத்தோடு தயவு செய்து விளையாடக்கூடாது. இதுதான் என்னை போன்ற கல்வியாளர்களின் ஒரு பெரிய ஆசை. தகுதியுள்ள மாணவர்களை வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். அந்த மாணவன் தகுதி உள்ளவனாக அந்த கல்லூரியால் உருவாக்கப்பட வேண்டும். இதுதான் எல்லா பெற்றோர்கள், என்னை போன்ற கல்வியாளர்களின் ஆசை. வாழ்க வளமுடன்.